வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் 15 நாட்களில் என்ன சாதகம் அமைஞ்சிருக்கு, எதில் எல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்ன பரிகாரம் செய்தால் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேரும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். மேலும் இந்த பதிவில் பயனுள்ள பல தகவல்கள் உங்களுக்காக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ பதிவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும். மேலும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு சூரிய பகவான் ரொம்ப ரொம்ப சிறந்த கடவுளுங்க. நீங்கள் வழிபட்டால் உங்களுக்கு வேண்டிய அனைத்துமே தரக்கூடிய வல்லமை கொண்டவர் தாங்க சூரிய பகவான். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றால் சூரிய பகவான் போற்றி என இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் பதிவும் செய்யுங்க. சூரிய பகவானை எப்படி வழிபட்டால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதையுமே நாங்கள் இந்த பதிவில் சொல்லியிருக்கோம். ஸோ முழுசாக பாருங்கள். வாங்க தொடர்ந்து அடுத்த 15 நாட்கள் என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு சிறந்த ஆலோசனைங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை வந்திருக்குங்க. அதுக்கெல்லாமே சிறந்த முடிவு, பரிகாரம், பிரச்சனைக்கான தீர்வு எல்லாமே யாருமே உங்களுக்கு சரியாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அதன் மூலம் பல பிரச்சனைக்குமே நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. உங்களுக்காகவே ஜோதிடர் பவன் நம்பூதிரி அவங்களோட ஃபோன் நம்பரை நாங்கள் இந்த வீடியோவின் பதிவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஜாதகத்தோட டீட்டெயில் சொன்னாலே போதுங்க. அதற்கான சிறந்த தீர்வுகளை பவன் நம்பூதிரி அவர்கள் உங்களுக்கு தருவாருங்க. இதன் மூலம் பயனடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அரசியல்வாதிகள், நடிகர்களுமே இவங்களை அணுகி அவங்களுக்கான பிரச்சனைகளுக்கான தீர்வை பெற்றிருக்காங்க. உங்களுக்காகவே அவங்க நம்பரை நாங்கள் இந்த பதிவில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பர் மூலம் உங்களது வாழ்க்கையில் உங்கள் ஜாதகத்தில் ஏற்படும் பிரச்சனைகளில் இருந்து எல்லாமே விடுபட முடியுங்க. அதனால இந்த நம்பரை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே. கடகம் ராசியில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்ன, எதனால் அப்படின்னு பார்த்தா, சுக்கிரன் லாபாதிபதியாக ராசிக்கே 12ல் இருந்தாலும் கூட உங்களுக்கு சுகம் உண்டாகும் வாய்ப்பு பலவுமே காத்துட்ருக்குங்க. புதிய பொருட்களை வாங்கும் யோகம் உங்களுக்கு அடுத்த 12 நாட்களுமே இருக்குங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவுங்க. சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் நடக்குங்க. சுப காரியத்தில் இருந்த தடைகள் அனைத்துமே நீங்குங்க. குரு உங்களுக்கு நற்பலன்களை வாரி வழங்குவார்னே சொல்லலாங்க. குரு உங்கள் 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களது பொருளாதாரம் மேன்மை அடைஞ்சு காணப்படுங்க. 3ஆம் இடத்துல கேது உங்களுக்கு ரொம்பவும் பலமாகவே இருக்காருங்க. இதன் மூலம் வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களின் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்த மருத்துவ செலவுகள் எல்லாமே கூடிய விரைவில் ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுங்க. இதன் மூலம் மருத்துவ செலவுகள் உங்களுக்கு குறைஞ்சு காணப்படுங்க. அதன் பிறகு தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால உங்களது வாழ்வில் நீங்கள் ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறவங்களா இருந்தால் நல்ல வெற்றிகரமான நாட்கள்னே சொல்லலாங்க. வரப்போகும் நாட்களை தொழில் பகை அனைத்துமே விலகுங்க. இது வரைக்கும் உங்கள் தொழிலில் போட்டி, பகை அப்படின்னு இருந்தால் அனைத்துமே விலகி உங்களுக்கு நன்மை பயக்கும் நாட்கள்னே சொல்லலாங்க. போட்டித் தேர்வில் நீங்கள் வெற்றி பெற நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. மேலும் நீங்கள் எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாருங்க. இவர் இங்கே இருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்கணுங்க. நீங்கள் விரும்பாத பிரச்சனை எல்லாமே உங்களுக்குன்னே வருங்க. வாக்குவாதங்கள் மூலம் பல பிரச்சனைகள் வரலாம். கவனம் உங்களுக்கு தேவைங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாமே தவிர்க்கிறதன் மூலம் மன அமைதியாக இருக்குங்க. ஆனால் அப்படி இருக்க விட மாட்டாங்க. இந்த 8ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாவே கவனமாக இருக்கணுங்க. மன அமைதியை கெடுக்கும்படியான காரியங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டே இருக்குங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். மேலும் இதுக்கு பரிகாரமாக நீங்கள் என்ன செய்யலான்னு பார்த்தா, இப்போ உங்களுக்கு அஷ்டம சனிங்கிறதுனால சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் சனிக்கிழமையில் நீங்கள் அனுமன் கோவிலுக்கு தவறாமல் செல்வதன் மூலம் உங்களது வாழ்வை வளமான நாட்களாக மாற்ற முடியுங்க. மேலும் உங்களுக்கு அனுமன் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவின் பதிவின் கமெண்ட்டில் ஜெய் ஹனுமான் என்று 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அனுமன் உங்கள் வாழ்வை வளமாக்க பெரிதும் பயனுள்ளதாக சில யோகங்களை தருவாருங்க. அதன் பிறகு கேது, குரு, சுக்கிரன் ஒன்று சேர்வதால் உங்களுக்கு வார இறுதியில் நன்மைகள் பலவும் வழங்குவாங்க. அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு வந்தாலும் உங்களுக்கு அனைத்து சங்கடங்களுமே விலகுங்க. லாப குருவால் புனர்பூசம் நட்சத்திரம் இருக்கு இல்லையா, 4ஆம் பாதம், அவங்களுக்கு எல்லாமே லாப குருவால் உங்கள் அனைத்து விருப்பங்களுமே பூர்த்தியாகுங்க. வியாபாரத்தில் வருமானம் அதிகரித்து காணப்படுங்க. சொத்து விவகாரம் உங்களுக்கு சாதகமான பல பலன்களை தருங்க. சிலருக்கு எல்லாமே
புதிய சொத்து வந்து சேருங்க. திருமண வயதில் இருக்கவங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேருங்க. அடுத்து கடகம் ராசியில் உள்ள பூசம் நட்சத்திரம் இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாமே முயற்சி ஸ்தானத்தில் கேது லாப குருவால் பல பிரச்சனை இருக்குங்க. அது எல்லாமே இப்போ வந்துட்டு ஒரு முடிவிற்கு வருங்க. அதில் மூலம் நல்ல தகவல்கள் நல்ல முடிவில் வந்துட்டு இந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரதுனால உங்களுக்கு மன அமைதி வருங்க. தொழில் வியாபாரத்தில் இதுவரைக்கும் இருந்த அனைத்து நெருக்கடியுமே உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாங்க. உத்தியோகத்தில் உங்களது மீதி இருந்த புகார்கள் எல்லாமே தள்ளுபடியாகி நல்ல மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு வருங்க. அடுத்து கடகம் ராசியில் உள்ள ஆயிலி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாமே உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும்னே சொல்லலாங்க. பணவரவு அதிகரித்து காணப்படும். உங்களது செல்வாக்கு உயர்ந்து காணப்படுங்க. இதுவரைக்கும் தொழிலுக்காக நீங்கள் எதிர்பார்த்திருந்த அனுமதியுமே உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைச்சிடுங்க. அதன் பிறகு குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவங்களா இருந்தால் உங்களுக்கு நல்ல தகவல் கூடிய விரைவில் வருங்க. நீங்கள் தொடர்ந்து சனிக்கிழமைகளை அனுமன் வழிபாட்டை மேற்கொண்டு வாருங்க. கூடிய விரைவில் குழந்தை பாக்கியம் பெற அனுமன் ஆசீர்வாதம் செய்வாருங்க. மேலும் உங்களது தேவைக்கான அளவுக்கு பண வரவு வந்து கொண்டு தாங்க இருக்கும். சகோதரங்களோட நீங்கள் கருத்து வேறுபாடு இதுவரைக்கும் இருந்துருச்சுன்னா கூட அது எல்லாமே நீங்குங்க. இப்போ குடும்பம் மற்றும் உங்களது பிள்ளைகளின் திருமண முயற்சி தொடர்பான முக்கிய முடிவுகளை இந்த வாரம் நீங்கள் எடுக்க இந்த வாரம் சாதகமான வாரம் தானே உங்களுக்கு சொல்லலாங்க. ஒரு சிலருக்கு எல்லாமே உணர்வு தொடர்பால் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடுங்க. அதனால் கண்டதையும் சாப்பிடாதீங்க. வீட்டில் செய்கிற உணவு மட்டும் சாப்பிடுங்க. அலுவலகத்தில் உங்களுக்கு இணக்கமான சூழ்நிலை காணப்படுங்க. உங்களது பணிகளில் சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாமே ஒத்துழைப்பு தருவாங்க. மேலும் உங்களது வியாபாரத்தில் எதிர்பார்த்த விற்பனையும் லாபமுமே கிடைக்குங்க. பழைய பாக்கிகள் எல்லாமே இப்போ நீங்கள் வசூல் பண்ணீங்களா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து சேருங்க. வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். அவங்கக்கிட்ட நல்லா அன்பாக பேசி வேலை வாங்கிக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் எல்லாமே உங்களுக்கு ஓரளவு மகிழ்ச்சியான வாரம்னே சொல்லலாங்க. ஏன்னா ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும். வரவுக்கும் செலவுக்குமே சரியாக இருக்குங்க. அதனால் வருத்தப்பட தேவையில்லைங்க. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு எல்லாமே அலுவலகத்தில் மிகவும் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படுங்க. நீங்கள் சொல்கிறத உங்களது மேலதிகாரி காது கொடுத்து கேட்பாருங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தா 18, 21. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் என்னன்னு பார்த்தா 3, 5. கடகராசி பொதுவாகவே வளர்ச்சியை சீராக அள்ளித்தர சந்திரனை அதிபதியாக கொண்டவங்க தாங்க. மேலும் இவங்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசியில் 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்காருங்க. இதன் மூலம் அரசியல்வாதிக்கும் மக்களுக்கும் இடையே அணுக்கமான போக்கு காணப்படுங்க. வியாபார லைசன்ஸ் அனுமதி கூடிய விரைவில் உங்களுக்கு கிடைக்குங்க. ஏன்னா சந்திரன் இடப்பெயர்ச்சி வந்துட்டு தொழிலுக்கு சில இடையூறு உண்டாகுங்க. அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக தான் ஒவ்வொரு செயலையுமே செய்யணும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு அதிகம் நன்மையை தராதுங்க. அதனால் வீண் செலவு செஞ்சு அதிக தூரம் செஞ்சு தொழிலுக்காகவும் சரி எதுக்காகவும் சரி ரொம்ப தூரம் செஞ்சு இதன் மூலம் பயன் பெறுவீங்க அப்படின்றலாம் இல்லைங்க. மேலும் செவ்வாய் வந்துட்டு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் தொழில் அதிகமாக முதலீடு செய்யலாங்க. பிற்காலத்தில் நல்ல பலன் உங்களுக்கு அதன் மூலம் வருங்க. புதன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்மாமன் வழியில் சில வேண்டத்தகாத சம்பவங்கள் எல்லாம் நடக்குங்க. அதன் மூலம் மனம் சஞ்சலத்துக்கு ஆளாகலாம். அதனால் குடும்பத்துலேயுமே கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக தாங்க இருக்கணும். குரு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர்லேருந்து நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேருங்க. அரசாங்க ஊழியருக்கு எல்லாமே பதவி உயர்வு உண்டாகும் வாரம்னே சொல்லலாங்க. சுக்கிரன் 12ஆம் இடத்துல இருக்கும் பொழுது வீட்டில் குழந்தை பிராப்தி உண்டாகுங்க. திருமண காரியங்கள் பேச்சுவார்த்தை எல்லாமே நல்ல முடிவுக்கு வருங்க. சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது வெளியில் நடக்கிற பிரச்சனைகளை வீட்டுக்கு கொண்டுட்டு வராதிங்க. மேலும் வீட்டு பிரச்சனையை வெளியில் கொண்டுட்டு போகாதீங்க. ராகு 9ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுநல சேவையால் உங்களின் புகழ் அதிகரித்து காணப்படுங்க. கேது 3ஆம் இடத்துல இருக்கும் பொழுது ஆசைப்பட்ட புதிய வாகனங்களை வாங்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு தருங்க. புதிய வண்டி வாகனம் வாங்கலாங்க. பொன்பொருள் சேர்க்கையுமே உங்களுக்கு இந்த 12 நாட்கள் இருக்குங்க. சொல்லும் இல்லையா, இதன் மூலம் ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் வந்துட்டு உங்களது தொழில் முயற்சி எல்லாமே அதிகமாக முதலீடு செஞ்சால் கண்டிப்பாக நல்ல பலன் இருக்குங்க. ஏன்னா வந்துட்டு ரியல் எஸ்டேட் தொழிலுக்கு அவ்வளோ சாதகமான பலன் எல்லாமே கிடைக்கும். புதன் 12ஆம் வீட்டில் இருந்தால் உங்களுக்கு தாய்மாமன் வழியில் பல சிக்கல்கள் வரும்னு சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்துட்டு ஏதாவது சின்ன பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு சொன்னாவே அதை நீங்கள் முதல்லையே வந்துட்டு பிரச்சனையை முடிக்கிற மாதிரி சில முடிவுகள் எல்லாம் எடுத்தீங்களா பிரச்சனைகளை பெருசாக்காமல் போகலாம். இப்போ இந்த காலகட்டம் பிரச்சனைகள் உங்களை சூழதாங்க செய்யும். அதன் மூலம் வந்துட்டு மன வருத்தம் அடையாதீங்க. பிரச்சனைகள் எல்லாமே தள்ளி போடுங்க. நீங்கள் உங்களது முழு சிந்தனையுமே உங்கள் தொழிலில் காட்டுங்க. ஏன்னா லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் வாய்ப்பு இந்த 12 நாட்கள் இருக்கிறதுனால உங்களது தொழில் மீது கவனம் செலுத்துங்க. ஏன்னா லாபம் பெற்றுக்கொண்டால் நல்ல வாய்ப்பு இதுங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க.
மேலும் இப்போ மட்டும் இல்லைங்க, எப்போவுமே வீட்டில் நடக்கிற பிரச்சனையை நீங்கள் வெளியில் சொல்லாதீங்க. வெளியாட்களை உங்கள் வீட்டு பிரச்சனையில் சேர்க்காதீங்க. அதனால் வெளியில் நடக்கிற பிரச்சனையுமே வீட்டுக்குள்ளே கொண்டு வராதீங்க. இது 3மே உங்கள் வாழ்க்கைக்கு மிக மிக தேவைங்க. இதன் மூலம் தான் பல பிரச்சனைகளுமே உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். என்ன நமக்கு பிரச்சனை, எதனால் பிரச்சனை நினச்சிங்களா? கண்டிப்பாக இதனால தாங்க வந்திருக்கும். அதனால் நீங்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போவுமேங்க இந்த கடகராசிக்காரங்க மட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் பல பயனுள்ள தகவலுமே கடகராசிக்காக சொல்லப்பட்டிருக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.